செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கொலப்பாக்கம் பகுதியில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை ஒட்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றிலப்பாக்கம் ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் பபிதா ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், அதிமுகவின் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதாக குற்றம் சாட்டினார். பின்னர் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். பஸ் ஸ்டாண்ட்ல பாலூற்ற பெண்களுக்கு தனி அறை ஒதுக்கியது அம்மாவின் சீரிய சிந்தனை. தமிழ்நாட்டுல 1000 இடங்களுக்கு மேல பஸ் ஸ்டாண்ட்ல உருவாக்கி வச்சோம். இன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த ரூம் எல்லாம் காணாம போயிடுச்சு. எவனாவது ஒரு திமுக கவுன்சிலர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கான். அதே போல சுய உதவி குழு உருவாக்கியது புரட்சி தலைவி அம்மா. அதை இவங்க நிறுத்த முடியல, அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமம் கிழக்கு ஒன்றியம் சாத்திப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத், பெண்களின் வளர்ச்சிக்காகவே எண்ணற்ற திட்டங்களை செய்தவர் புரட்சி தலைவி என பெருமிதம் தெரிவித்தார். பெண்கள் என்று பெண்களுக்காக தாலிக்கு தங்கம், பெண்களுக்காக கறவை மாடு ஆடு வழங்கியது ஒரு தலைமை, பெண்களுக்காக சுண்டி லேகியம் கொண்டு கொடுத்தாங்க. மெட்டர்னிட்டியில 18,000 கர்ப்பிணி தாய்மாருக்கு 18,000 ரூபாய் கொடுத்த தலைமை, 32 லட்சம் தாய்மார்களுக்கு அரை பவுன் காயின் கொடுத்தாங்க, 25,000 ரூபாய் காசோலை கொடுத்தாங்க, பட்டப்படிப்பு படிச்சிருந்தா 50,000 ரூபாய் காசோலை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எடப்பாடியார் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 2014 தேர்தல் அறிக்கையில நான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் 8 கிராம் தாலிக்கு தங்கம் கொடுக்கிறேன்னாங்க. ஒட்டுமொத்த தங்கத்தையும் நிறுத்திட்டாங்க இந்த ஆட்சி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முத்துசாமிபுரத்தில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் இருப்பவர்களை பார்த்து அச்சப்படக்கூடிய வகையில் கட்சி நடத்தக்கூடிய வல்லமை, துணிவு படைத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி என தெரிவித்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மத்தியில் இருக்கக்கூடியவர்களே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு கட்சி நடத்தக்கூடிய வல்லமையும் துணிவும் தெம்பு உள்ள தலைவன் எடப்பாடியார். மக்களை ஏமாற்றி திட்டங்கள் பொய்கள் சட்டங்கள்லாம் பொய்யா சொல்லி ஓட்டுவாங்க பார்ப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் முன்னாள் MLA நாஞ்சில் முருகேசன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட குலால்பாடி பகுதியில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் மதுக்கூர் துறை செந்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக கழக கொடியை ஏற்றி வைத்து கல்வெட்டை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் வண்டியூரில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் VV ராஜன் செல்லப்பா சிறப்புரையாற்றினார். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் கடைவீதியில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் தாமரை S. ராஜேந்திரன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் இளவரசன், கழக அமைப்பு செயலாளர் காந்தி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். பின்னர் மாவட்ட மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பை, சான்றிதழ் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமியில் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் SLS வனராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் முன்னாள் அமைச்சர் மோகன், புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். தேனி மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கோம்பையில் புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கருமண்டபம் பகுதி கடைவீதியில் பகுதி கழக செயலாளர் கலைவாணன் தலைமையில் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கரூர் சின்னசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட கோவில் பதாகை பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சர் அல்துல் ரஹீம், தலைமை கழக செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை ஒட்டி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன் தலைமையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் பெண்கள், இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு 76 யூனிட் இரத்த தானம் செய்தனர். சென்னை சேத்பட்டு ஹாரிங்டன் சாலையில் நடைபெற்ற புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் எழும்பூர் பகுதி கழகம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையத்தில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான ஜூனியர் மற்றும் ஓபன் செஸ் போட்டி சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் தலைமையில் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு இப்போட்டியில் வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்டோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட கழக செயலாளர் ரா. குமரகுரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றியம் சார்பில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணாஜிப்பட்டினம் கடைவீதியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக SDBI கட்சியின் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து திமுக, VCK உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேருந்து நிலையம் அருகே புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், கழக செய்தி தொடர்பாளரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளருமான கோவை சத்தியன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மகுடஞ்சாவடியில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதியில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தொகுதிக்கு உட்பட்ட வன்னிக்கோணேந்தல் பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.